வணக்கம், என் பெயர் நந்தினி. நான் சென்னையில் வசிக்கிறேன். கணவர் இறந்துவிட்டார். குழந்தைகள் கிடையாது. நான் மட்டும் தனியாக வசிக்கிறேன். உளுந்த வடை விற்று அதில் வரும் பணத்தில் வாழ்ந்து வருகிறேன். என் ஏரியாவில் குடியிருப்பவர்கள் உளுந்த வடை வேண்டுமென்றால் எனக்கு ஃபோன் செய்து ஆர்டர் கொடுப்பார்கள். நான் ஒரு சிறிய பெட்டிக்கடை வைத்திருக்கிறேன். அங்கே உளுந்த வடைகளை தயார் செய்து கொண்டு போய் கொடுத்து விடுவேன். இப்படித்தான் என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் கனமழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது ஒருவர் போன் செய்து எனக்கு உளுந்த வடை வேண்டும். கொண்டு வந்து தருகிறீர்களா எனக் கேட்டார். நானும் சரி கொண்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு உளுந்த வடைகளை தயார் செய்தேன். பிறகு அவர் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினேன். அவர் வந்து கதவை திறந்தார். நான் உளுந்த வடைகளை கொடுத்தேன். உடனே அவர் என்னை வீட்டிற்கு அழைத்து சிறிது நேரம் உட்காரு. நான் பணம் எடுத்துக் கொண்டு வருகிறேன் என சொல்லிட்டு மாடிக்கு சென்று விட்டார். வீட்டில் வேறு யாருமே இல்லை. 10 நிமிடம் கழித்து வந்து என் பணத்தை கொடுத்தார். கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மழை விட்ட பிறகு செல்லுங்கள். என்ன சொன்னார்? எனக்கும் வேறு வழியில்லை. மழை விடுமுறை அங்கேயே இருந்தேன். அப்போது நீங்கள் பார்க்க அழகாக இருக்கிறீர்கள். சிறு வயது போல் தெரிகிறது. ஏன் இப்படி உளுந்த வடை விற்று கஷ்டப்படுகிறீர்கள்? உங்கள் கணவர் என்ன செய்கிறார் எனக் கேட்டார். கணவர் இறந்து விட்டார். எனக்கு பிள்ளைகள் யாரும் கிடையாது. நான் மட்டும் தனிக்கட்டை. என் வயிற்று பிழைப்புக்காக உளுந்த வடைகளை தயார் செய்து அதை விற்று அதில் வரும் பணத்தில் வாழ்க்கையே நகர்த்தி வருகிறேன். நான் ஒரு ஆள்தானே, அதனால் இதில் வரும் பணம் எனக்கு போதும் என சொன்னேன். இதைக் கேட்டதும் அவர் மிகவும் கவலைப்பட்டார். இந்த சின்ன வயதில் இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு வாழ்கிற உங்களை பார்த்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது என கூறினார். இருவரும் ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். இறுதியில் நாங்கள் ஒரு நல்ல நண்பர்களாகிவிட்டோம். அடிக்கடி என் கடையில் வந்து அவர் உளுந்த வடை சாப்பிடுவார். அவருடைய நல்ல குணம் எனக்கும் பிடித்திருந்தது. எனக்கு நிறைய பண உதவிகளும் செய்தார். ஒரு நாள் அவரை என் வீட்டிற்கு அழைத்துச் சென்றேன். மாம்பழங்கள் மற்றும் என் உளுந்த வடையையும் அவருக்கு சாப்பிடக் கொடுத்தேன். அவர் பசி தீரும் வரை சாப்பிட்டார். பிறகு அவரிடம் இருந்த தண்ணீர் பாட்டிலை வாங்கி நான் தண்ணீர் குடித்தேன். அவர் உளுந்த வடை சாப்பிட்ட விதம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவரை தினமும் உளுந்த வடை சாப்பிட என் வீட்டிற்கு அழைப்பேன். குறைந்தது ஒரு நாளைக்கு 4 முறையாவது வந்து என் உளுந்த வடையை சாப்பிட்டுவிட்டு போவார். இப்படியே என் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.